வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். எங்கே பார்த்தாலும் இப்போ ஃபுட் ரேட்டிங் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்னெல்லாமோ உணவு முறைகளை இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கு, இந்த ஃபுட்டு நல்லா இல்லைன்னு விதவிதமாக டாக்டர்ஸ் இல்லாதவங்க எல்லோரும் ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. காலக்கூடமே அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வரைக்கும் ஃபுட் பிரமிடை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே சாதாரண ஜனங்களுக்கு அல்லது பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் என்னதாங்க சாப்பிட்றது அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷனாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ரேட் பண்ணுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சர்வசாதாரணமாக ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ருட்டீன் ஃபுட்டு கூட இல்லாமல் என்னெல்லாமோ உணவெல்லாம் ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யார் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. இந்த டாக்டரையும் குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, எல்லோருமே ஒரு அவேர்னஸ் ஏற்படணும் ஒரு ஆர்வத்தில் தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சாமானியனாக ஒரு பேஷண்ட்டாக நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும் இல்லையா, நான் உண்மையிலே நான் என்னதான் தான் சாப்பிட்றது, நீங்கள் எங்களுக்கு சொல்கிறது புரியவே இல்லை அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அன்றாடமாக நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல், பூரி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்க. மத்தியானம் சோறு, சாதம், இல்லை அதுக்கு கூட ஏதாவது மீன், சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவீங்க, எக்கு சாப்பிடுவீங்க. இல்லை இரவு அதே மாதிரி சப்பாத்தி அந்த மாதிரி, இல்லை தோசை ஏதாவது சாப்பிட்றீங்க, இல்லை சாதம் தான் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுனா நல்லது. இது ரெகுலராக சாப்பிட்ருக்க உணவு. இதில் கூட ரொம்ப மண்டை போடப்பாதீங்க. முக்கியமாக மருத்துவர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு சின்ன அவேர்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம உணவு முறைகளை ரொம்ப சர்வசாதாரணமாக காமனாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். குழந்தைகள்னு வரும்போது அவங்களுக்கான உணவு முறை வேறு, அடல்ட்டுக்கான உணவு முறை வேறு, வயதானவர்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவு முறை இருக்க வேண்டும் அப்படிங்கிற அதை வச்சுக்கோங்க. இதை விட எல்லாம் முக்கியமாக ப்ரெஷர், சுகர் அண்ட் ஒபிசிட்டி இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கான உணவு முறை ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதாக இருக்கணும். ஆளுக்கு ஆள் தனித்தனி முறையில் வித்தியாசப்படும். அதனால் அதை ஒரு மருத்துவரின் பரிந்துரையின்படி தான் எடுக்கணுமே ஒழிய, தயவு செஞ்சு ஒரு காமனாக இந்த நோய்க்கு இப்படியெல்லாம் நீங்கள் ஃபுட் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஒருத்தருக்கு சில விஷயங்கள் ரொம்ப கிரேவிங்காக இருக்கும், அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறாமல் காமனான ஒரு டயட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ண ரொம்ப ஆபத்தானது. இதெல்லாம் உணர்ந்து தான் மருத்துவர்கள் செஞ்சுருப்பாங்க நம்புகிறேன். ஆனால் பார்க்குறவங்க தயவு செஞ்சு அந்த அவேர்னஸை ஓட இருந்து நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புரோட்டா கடையிலலாம் ஒரு கூட்டம் கூட குறையில. அதே மாதிரி மிட் நைட்டு பிரியாணி ஷாப்லலாம் எந்த கூட்டமும் குறையில. விதவிதமாக வகை என்னெல்லாமோ சாப்பிட்டு இன்னொரு பக்கம் அதுவும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறாங்க. புதுசான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு பக்கம் உட்காந்து ஃபுட் ரேட்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வாட் எவர் மேபி தட், ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த உணவை தவிர்த்துடுங்கள். நார்மலாக நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடை சாப்பிடுங்க. அது போக எக்ஸ்ட்ராவாக ஐஸ்கிரீமு, பேஸ்ட்ரி, கேக்ஸு, பிஸ்கட்ஸு, ஸ்நாக்ஸ்னு சொல்லி கிலோ கணக்கில் உள்ளதில்றீங்க பார்த்தீங்களா, அதை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நிறுத்துங்கள். பெரும் மாற்றம் உங்கள் ஆரோக்கியத்தில் உடனடியாக தெரியும். நீங்கள் பல வியாதிகளும் தப்பித்துக் கொள்ளலாம். வழக்கமான 3 வேளை சாப்பாடு ரெகுலராக சாப்பிட்டுருங்க. அதுலேயும் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா மருத்துவர் அணுகி அதற்கு ஆலோசனை பெற்று மருந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.